எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை, வாரத்தோட 3வது நாள். எல்லோரும் ஒரு மாதிரி சென்னை வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங்கே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. ஒரே இப்போ ரோடெல்லாம் ஃபுல்லான மாதிரி இருந்தது. ஸோ வி ஆர் பேக், மறுபடியும் பேக் டு த ரொட்டீன் அப்படின்னு தோணுது. ஆனால் எனக்கு ஒரு 3 நாளாக கொஞ்சம் கரகரப்பாக இருக்குது த்ரோட்டு. ஊரில் ஃபுல்லாக எல்லாருக்குமே த்ரோட்டில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருமலில், காய்ச்சலில், சளியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் இம்யூனிட்டி லெவல் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு லைட்டாக சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட ஒரு 10 நாள் அதை வச்சு செஞ்சுட்டு தான் போகுது. எனக்கு போன மாதம் தான் வச்சு செஞ்சுது. மறுபடியும் ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது. நான் அதனால் பயந்து போய் காலையிலேயே கொஞ்சம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா காக்லிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி தொண்டை வந்து ஒன்றும் ஆகாமல் இருக்கணும். பிகாஸ் டெய்லி ஷோ பண்ணியே ஆகணும் எனக்கு காலையில். பிகாஸ் நம்மளுடைய அந்த நேயர்களுக்கு வந்து தினமும் காலையில் 8 மணிக்கு இந்த ஷோ வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஸோ இனி தினமும் காலையில் 8 மணிக்கு இந்த ஷோ வந்து ஆன் ஏரில் வந்துடும். மிஸ் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு இப்போ வசதியான டைம் இருக்கோ அப்போ கேளுங்க. பட் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய முதல் நன்றி. இன்றைக்கி வந்து டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்று டாபிக் நான் பேசியிருந்தேன் இல்லையா, ஒரு டாப்பிக்கு பாலிட்டிக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தேன். அது எல்லாருமே கேட்டுட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் பேசியிருந்தாங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க. அது வந்து அவங்க லைஃப்பில் அது எப்படி பாதிக்குது, அவங்கள வந்து அது எப்படி அவங்கள அன்றாடத்தை வந்து அது நிர்ணயிக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம இன்னும் டீப்பாக பேசலாம். பட் நம்மளுடைய பாட்காஸ்ட்டோட அந்த தீம்லேருந்து அது வெளியே போதோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நேற்று ஃபீல் ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் இன்னொரு விமர்சனம் என்கிட்ட சொன்னாங்க. என்னென்னா, உங்கள் பாட்காஸ்ட் கேட்டால் ரொம்ப நல்லா தூக்கம் வருது, ஏஎஸ்எம்ஆர் இது வீடியோ கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அடா பாவீங்களா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நிறைய பேர் காலையில் நான் வந்து சமைச்சிட்டே இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருது உங்கள் பாட்காஸ்ட் கேட்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இதெல்லாம் அநியாயம்டா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. நம்ம அந்தளவுக்கு ஸ்லோவாக பேசுகிறானா இல்லை நம்ம குரலே இப்படி தாளாட்டு பாடுற மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் சாரி, மறுபடியும் தொண்டை கட்டுது. ஸோ அந்த மாதிரி தொண்டை கட்டுறது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அப்போது நம்ம குரல் வந்து நிறைய பேர் தூங்க வைக்குதுன்னா நான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் படுறேன். ஏன்னா இன்றைக்கி உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றா நான் ஃபீல் பண்ணுறது எதுன்னா தூக்கம்தான். தூக்கம்னு சொல்கிறத விட தூக்கமின்மை தான். நிறைய பேர் தூக்கமின்மையால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறாங்க. நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். எல்லாருக்கும் தூக்கமின்மை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு காரணம் இருக்குது, மொபைல் பார்க்குறதுன்ற ஒரு காரணம் இருக்குது, டூ மச் ஆஃப் லைட்ஸ்னு ஒரு காரணம் இருக்குது, நம்முடைய இர்ரெகுலர் டயட்ஸ்னு ஒரு காரணம் இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம இந்த ஸ்லீப்லெஸ்னஸ் ஆர் இன்சாம்னியா இந்த மாதிரி விஷயங்களுக்கு காரணமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா தூங்குறது வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு மனித தேவை. அது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னா, நம்மளுடைய பாடியை ரெஜுவனேட் பண்ணுறதுக்கு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தூக்கம் முக்கியம். அப்புறம் எமோஷ்னல் பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீள்றதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். இப்படி தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நம்ம தூக்கம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. எந்த அளவுக்கு நம்ம விழிப்போடு செயல்படணும்னு ஆசைப்படுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நம்ம தூங்க வேண்டியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெரும்பாலான நேரத்தில் இந்த தூக்கத்துக்கு வந்து பெருசாக முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல.
தூக்கம் தானே அப்படின்னு. இல்லை எனக்கு தூக்கமே வரதில்லை அப்படின்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். வி டோன்ட் ட்ரை நியூ என்ன சொல்கிறது நியூ முயற்சிகள், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எதுவும் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறதில்ல, புது மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறதில்ல. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு வந்து தூக்கம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அதை ப்ராப்பராக செட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம இன்றைக்கி வந்து இந்த தூக்கமின்மையை பற்றி பேசுவோம். தூக்கமின்மையிலேருந்து நம்ம வந்து எப்படி விடுபடுறது, அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதை பற்றி நான் நிறைய பேருக்கு சஜஷன் சொல்லியிருக்கேன். இந்த பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தூக்கமின்மையிலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது, எப்படி தூக்கத்தை வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஹூபர்மேன் அப்படின்னு ஒரு நியூராலஜிஸ்ட், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அவர் வந்து இந்த தூக்கமின்மையை பற்றி நிறைய ஆய்வுகள் பண்ணி அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள். யூடியூப்பில் வந்து ஆண்ட்ரூ ஹூபர்மேன் பாட்காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வரும். அவர் வந்து எக்கச்சக்கமாக இந்த மனநலம், அப்புறம் தூக்கமின்மை, அப்புறமா டோபமைன் அடிக்ஷனு, நியூ ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் ஏகப்பட்ட பாட்காஸ்ட் பேசியிருக்காரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் அந்த பாட்காஸ்ட் ஓடும். அதை வந்து உலகம் முழுக்க பல மில்லியன் பேர் வந்து அவருக்கு வந்து நேயர்களாக இருக்காங்க. அவர் வந்து இந்த தூக்கத்தை பற்றி ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தார். அப்புறம் அவர் நிறையா ஆர்டிகிள்ஸ் எழுதியிருந்தார். அந்த தூக்கமின்மை வந்து எப்படி சமாளிக்கிறது, எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன அந்த வழிகளை மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதில் ரொம்ப அவர் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறது எதுன்னா, சூரிய ஒளி வந்து நம்ம தூக்கத்துக்கும் சூரிய ஒளிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா தூக்கம் அப்படிங்கிறது இரவு சம்மந்தப்பட்டது அப்படின்னு. அப்படி இல்லை. சூரிய ஒளி வந்து நீங்கள் தூங்குகிற நேரத்தை நிர்ணயிக்கிறதுல ஒரு முக்கிய பங்காற்றுது. எப்படி அப்படின்னா, தூங்கி எழுந்ததும் நீங்கள் வந்து 30 நிமிடத்துக்குள்ளே ஒரு சூரிய ஒளியில் போய் நிற்கணுமாம்மா. வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் அந்த சன்லைட்டில் உங்கள் பார்வை படுற மாதிரி, நேரடியாக சன்லைட்டை பார்க்கக்கூடாது, பட் அட்லீஸ்ட் அந்த வானத்தையாவது நீங்கள் அந்த பிரைட் வானத்தையாவது பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நில்லுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி ஈவினிங்கும் சூரியன் மறையும் போது ஒரு 5 மினிட்ஸ் வானத்தை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து நம்மளுடைய இந்த தூக்கத்தை தீர்மானிக்கிற சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து செட் பண்ணோம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம உடலுக்கு வந்து தெரியும் எப்போ தூங்கணும் எப்போ முழிக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் தினமும் நீங்கள் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். ஒரே நேரத்தில் நீங்கள் தினமும் எழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா எந்த அலாரமும் இல்லாமல் நீங்கள் தானாகவே அந்த நேரத்துக்கு முழிச்சிருவீங்க. இதுதான் அந்த சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது. பாடி வந்து தனக்குத்தானே ஒரு கிளாக்கை வந்து செட் பண்ணிக்குது, எப்போ தூங்கணும் எப்போ விழிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வந்து பாடியை பழக்கப்படுத்தி விட்டுறோம். இப்படி நீ முழி, இந்த டைமுக்கு நீ முழி, நீ இந்த டைமுக்கு வந்து பண்ணு அப்படின்னு நம்ம வந்து அதை செட் பண்ணி விட்டுட்டோம்னா அது தானாகவே அந்த டைமுக்கு எழுந்துரும் அல்லது முழிச்சு தூங்கிடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இந்த சர்க்காடியன் ரிதமில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு முழிக்கிறீங்களோ, எத்தனை மணிக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்குதோ, அப்போ இருந்து சரியாக 16வது மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இது ரொம்ப இதை வந்து இவர் வந்து இந்த ஹூபர்மேன் அப்படிங்கிறவர் ஒரு நியூராலஜிஸ்ட். ஸோ மூளையை பற்றின ஆய்வில் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. எப்படின்னா, நீங்கள் இப்போது காலையில் 9 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னா 9 மணிக்கு எழுந்து சூரியனையோ இல்லை ஏதோ ஒரு பிரைட் லைட்டை பார்த்துடுறீங்க அப்படின்னா, அப்போருந்து உங்கள் மூளை சரியாக 16 மணி நேரம் கழித்து தான் தூக்கத்துக்கு போகும். அதாவது காலையில் 9 மணிக்கு எழுந்தால் நைட்டு 1 மணிக்கு தான் உங்களுக்கு தூக்கம் வரும். ஒருவேளை நீங்கள் 7 மணிக்கு எழுந்தீங்கன்னா நைட்டு 11 மணி இல்லை 12 மணிக்கு தான் உங்களுக்கு தூக்கம் வரும். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா ஓரளவுக்கு 10 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இப்படி இந்த 16 மணி நேரம் சைக்கிளை எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் சர்க்காடியன் ரிதமை செட் பண்ணுறதுக்கு
உதவும் உங்களுக்கு. நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோன்னா, நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். நமக்கு நைட்டானால் தூக்கம் வர மாட்டேங்குது, லேட்டாக தான் தூக்கம் வரும். ஏன்னா நீங்கள் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறதுனால தான் நைட்டு உங்களுக்கு தூக்கம் லேட்டாக வருது. அப்போ காலையில் நேரத்தில் அந்த தூக்கத்தை வந்து நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம பெரும்பாலான நேரத்தில் இதை கவனிக்கிறதே இல்லை. இந்த சர்க்காடியம் ரிதம் வந்து செட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான பங்கு இந்த சூரியனுக்கு வந்து இருக்குது. காலையில் எழுந்தோடனே முதல் வேலையாக டக்குன்னு வெளியே போய் நின்று கொஞ்சம் வானத்தை பார்த்துட்ருங்க. இல்லை கொஞ்சம் சூரியனை வந்து லைட்டாக பாருங்கள். ரொம்ப பார்த்திங்கன்னா அதுவும் காலையில் 9 மணிக்கெலாம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் விடிய காலையில் சூரியனை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. அப்போ அந்த காலையில் சூரியனை பார்க்குறது அப்படிங்கிறத உங்களுடைய ரொட்டீனில் ஒன்றா நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சூரிய ஒளிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒன் மினிட். மறுபடியும் த்ரோட் வந்து அப்படியே மெதுவாக அதோடய வேலையை காட்டுது. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீப் ஸ்கெட்யூல் இருக்கணும். நம்ம பெரும்பாலான நேரத்தில் கண்ட நேரத்துக்கு தூங்குவோம், கண்ட நேரத்துக்கு எந்திரிப்போம், நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருப்போம். அப்படின்லாம் இருந்தோம்னா இந்த தூக்கமின்மையை சரி பண்ண முடியாது. உங்கள் தூக்கமின்மையை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சீரியஸாக நினச்சிங்கன்னா முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுடைய அந்த ஸ்லீப் ஸ்கெட்யூலை ஒரு ப்ராப்பரான டைமிங்க்கு செட் பண்ணிக்கணும். நான் வந்து நைட்டு 10 மணிக்கு தூங்கி போகிறேன் அப்படின்னா 10 மணிக்கு தூங்கிடணும், என்னன்னாலும் சரி. இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, இல்லை இன்றைக்கி நான் கொஞ்சம் படம் பார்க்க போகிறேன், வெப் சீரிஸ் பார்க்க போகிறேன், இன்றைக்கி ஏதோ ஒரு புக்கை படிக்க போகிறேன் அப்படின்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதை மாற்றாதீங்க. காலையில் 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு தூங்குறீங்களா, தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்திரிக்கிறீங்களா, அந்த 5 மணிக்கு எழுந்திரிச்சிடணும் என்னானாலும். இது வந்து என்ன பண்ணோன்னா உங்களோட அந்த ஸ்லீப் சைக்கிளை வந்து செட் பண்ணும். பாடி வந்து ஒரு கிளாக்கை வந்து உருவாக்கிக்கும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னென்னா நம்ம பெரும்பாலான நேரத்தில் அதை பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ரொட்டீன் வந்து உங்களுக்கு உருவாக்கும்போது நீங்கள் தூங்கிறதுக்காக எடுத்துக்கிற நேரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நார்மலாக நம்ம படுத்தோன்னா நமக்கெல்லாம் தூக்கம் வராது. படுத்தோன்னா நம்ம அப்படியெல்லாம் தூங்குற அளவுக்குலாம் நம்ம வந்து ப்ரிவிலேஜாக வாழல அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு இருக்கிற 1500 பிரச்சனை எல்லாம் இப்போ படுக்கைக்கு போனோன்னா தான் டபடபான்னு ஒன்றா வந்து மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஸ்கெட்யூல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் உடம்புக்கு தெரியும், ஓகே இது தூங்க வேண்டிய டைம் வந்துருச்சுரா, அவன் வந்து படுத்துட்டான், டக்குன்னு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அது பாடியே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாடியே வந்து உங்களை தூங்க வச்சிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்னென்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் என்ன குழப்பத்தில் இருந்தாலும் அந்த ஸ்கெட்யூலுக்கு உங்கள் உடம்பை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா அது தானாகவே போய் படுக்கையில் விழுந்தோடனே தூக்கத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இது இந்த சர்க்காடியன் ரிதமை ஸ்டெபிலைஸ் பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, சர்க்காடியம் ரிதம் வந்து எவ்வளோ முக்கியம்னு. சர்க்காடியம் ரிதமை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுல இதுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இப்போ நான் பேசுகிறத கேட்டுகிட்டே கூட உங்களுக்கு தூக்கம் வரலாம். தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் போய் தூங்கிட்டு கூட அப்புறம் திருப்பி வந்து கேளுங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருக்க சொல்கிறாரு ஹூபர்மேன். என்னென்னா இந்த காஃபி அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஈவினிங் காஃபியை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணிக்கு அப்புறம் குடிக்காதீங்கன்றாரு. நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு மோசமான பழக்கம் இருக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்க. ஈவினிங் ஆனால் டீ காஃபி குடிக்கிறது இது வந்து உங்கள் ஸ்லீப் சைக்கிளை கட்டாயம் பாதிக்கும். உங்களுக்கு ஒழுங்காக தூங்கணும், நேரங்காலமாக தூங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மணிக்கு அப்புறம் காஃபியெல்லாம் குடிக்காதீங்க. அப்புறம் நைட் நேரத்தில் அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிடாதீங்க, கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ப்ரோட்டீனை விட கார்போஹைட்ரேட் வந்து தூங்குவதற்கான அந்த கெமிக்கல்ஸை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்குது. அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறதுனால அந்த விஷயங்களை நான் வந்து ஞாபகப்படுத்தி என்னால் சொல்ல முடியல. ஆனால் கார்போஹைட்ரேட் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்காக கண்ணப்பின்னான்னு கார்போஹைட்ரேட் எடுத்துக்காமல் ரொம்ப மினிமலாக எடுத்துக்கிறது. அப்புறம் தூங்குறதுக்கு சரியாக ஒரு 3 மணி நேரம். நீங்கள் இப்போ 10 மணிக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா 7 மணிக்கு சாப்பிட்றணும். நான் 11 மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னா 8 மணிக்கு சாப்பிட்றணும்.
3 மணி நேரம் முன்னாடி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த 3 மணி நேரத்தில் ஓரளவுக்கு உங்க உடல் வந்து அந்த உணவை வந்து செரிச்சிரும், ஜீரணம் பண்ணிடும். அப்போ நீங்கள் தூங்க போகும்போது பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும். இல்லைன்னா உணவெல்லாம் செரிச்சதுக்கப்புறம் தான் அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, சாப்பிட்டோன்னா போய் டப்புன்னு படுத்து தூங்க ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லை, ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே அந்த ஸ்கெட்யூல் இருக்குன்னா ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிட்ருங்க. அதுவும் சாப்பிட்ற குவான்டிட்டி வந்து ஓரளவுக்கு மினிமலாக எவ்வளோக்கு சாப்பிட முடியும் அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட்லாம். இது வந்து உங்களுக்கு பல வகைகளில் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த லைட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது நம்மளுடைய தூக்கமின்மையை தீர்மானிக்கிறதுல. என்னென்னா, நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் டிவி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். வீட்டில் வந்து 2 டியூப் லைட்டை போட்டு ஃபுல்லாக அடித்து வெளுத்துக்கிட்டு இருப்போம். அப்படியே பார்த்தா டே மாதிரி இருக்கும். நம்ம வீடுகள்லாம் முன்னாடிலாம் ஒரே ஒரு குண்டு பல்ப் இருந்தப்பெல்லாம் நம்ம நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8 மணி 9 மணிக்கெலாம் நமக்கு தூக்கம் வந்துடும். 8:30 மணிக்கு வந்து நிஜந்தன் வந்து நியூஸ் பேசிட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா தூங்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து வீட்டில் அவ்வளோ லைட் வச்சுருக்கோம். அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் டிம் லைட்ஸ் தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் முன்னாடி இருந்து கொஞ்சம் டிம் லைட்ஸில் இருக்க பழகுறாங்க. அப்போது நம்ம என்னென்னா, டிம் லைட்ஸில் இருக்கும்போது தானாகவே நம்ம உடலில் வந்து அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் ஏதோ ஒன்று ஒரு கெமிக்கல் வந்து உற்பத்தி ஆகிறதுனால நமக்கு வந்து தூக்கம் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருமா. இது ரொம்ப முக்கியமானது. அப்போது முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் அவாய்ட் பண்ணுறது, ஒரு முன்னாடி ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது, பிரைட் லைட்ஸ் ஆஃப் பண்ணுறது, இதையெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்கள் மூளை வந்து தூங்குறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பகலில் தூங்குறது. நமக்கு வந்து பகலில் தூங்குறது அப்படிங்கிறது இப்போல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஆஃபீஸில் இருந்தால் கூட ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம தூங்கலாம் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். இந்த டே டைம் நேப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மினிமலாக இதை வச்சுக்க வேண்டான்னு ஹியூபர்மேன் சொல்லலை, இது ரொம்ப மினிமலாக வச்சுக்க சொல்கிறாரு. லைக் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பவர் நேப் மாதிரி, அதுக்கு மேலே போக வேண்டாம். அது வந்து இரவு தூக்கத்தை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இது போக நீங்கள் வந்து தூக்கத்துக்காக ஆல்கஹாலை நாடக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆல்கஹால் வந்து தூக்கத்தை பயங்கரமாக பாதிக்கக்கூடியது. எப்பாவது கூட நீங்கள் வந்து தூக்கத்துக்காக ஆல்கஹாலை எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது உங்களுடைய தூக்கத்தை வந்து அதுக்கான இந்த தூக்கத்துக்கான மூளை நரம்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறாரு. அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கூடாது, நிக்கோட்டின் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து தூக்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது போக நைட்டில் வந்து ரொம்ப நைட்லேயோ இல்லை ஈவினிங்லேயோ ரொம்ப அதிகமான ஹார்ட் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் வந்து நீங்கள் ரொம்ப மினிமலான ரொம்ப சாஃப்ட் எக்ஸசைஸ் லைக் வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ணுங்கள். காலையில் நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் எக்ஸசைஸ் இருக்குல்ல, ஜிம்முக்கு போகிறது, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது, இல்லை ரன்னிங் போகிறது, இதையெல்லாம் வந்து காலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாரு. இது வந்து உங்களுக்கு தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. இப்படி அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாப்புல. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ கேட்கும்போது நோட் பண்ணிக்கலனாலும் இன்னொரு ரவுண்டு கூட கேட்டுட்டு நோட் பண்ணிக்கோங்க. தூக்கமின்மை வந்து இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து தூக்கமின்மை வந்து மனநலத்தை பாதிக்குது. நம்ம மனநலம் பாதிக்கப்படும் போது அது நம்மளை மட்டும் பாதிக்கிறது இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எந்த மனநல மருத்துவர்கிட்ட போனீங்கனாலும் அவங்க வந்து முதல்ல நமக்கு தூக்கத்துக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா மனநல பிரச்சனைகளுக்கும் தூக்கம் தான் மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் தூக்கத்தை வந்து நம்ம எப்போவுமே சரி பண்ணிக்கணும். என்ன ஆனாலும் அந்த 7 to 8 ஹவர்ஸ் இல்லை அட்லீஸ்ட் 6 to 7 ஹவர்ஸ் ஸ்லீப்பையாவது
நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ நான் இன்றைக்கி சொன்ன அந்த மெத்தட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. அதாவது முக்கியமாக இந்த சன்லைட்டை போய் பார்க்குறது, சர்காடியம் ரிதம்மை வந்து செட் பண்ணுறது, அந்த 16 மணி நேரம் கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடுறது, அப்புறமா கெஃபைன் மாதிரியான அந்த காஃபி மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது, குடியை அவாய்ட் பண்ணுறது, நைட்டு பிரைட் லைட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. இது எல்லாமே இந்த ஹியூபர்மேன் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை மாதிரியான விஷயம் இல்லை. அவர் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட். மூளை எப்படி செயல்படுது, மூளை நரம்புகள் எப்படி செயல்படுது, மூளைக்கு போகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து எப்படி இயங்குதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹியூபர்மேன் ஸ்லீப் மெத்தடை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த ஸ்லீப் மெத்தட் வந்து உலகம் முழுக்க பலாயிரம் பேரால், பல கோடி பேரால் ஃபாலோ பண்ணப்படுது. ஐ ஹோப் உங்களுக்கும் இது வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் எல்லாருக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கணும். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்களாம் ரிலீஃப் ஆகணும். உங்கள் இம்யூனிட்டி எல்லாம் நல்லா பூஸ்ட் ஆகணும். நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இது அமையும். நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. நன்றி, வணக்கம்.